காவேரி வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்த காவேரி வந்து அப்படியே வந்து டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க. உடனே ராகினி வந்து இவ என்ன தான் நினச்சிட்ருக்கா, விஜய் வெளியே எடுத்த முடியும்னு நினச்சிட்ருக்காளா, அவர் மேலே போட்ட கேஸு சாதாரண கேஸாக எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்களாப்பா பார்த்தீங்களா மாமா இவளை எப்படி நிற்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. வந்து வெண்ணிலா பார்த்து நீ எதுவும் கவலைப்படாதம்மா, ஒன்றும் ஆக போகிறதில்ல, இவெல்லாம் வந்தால் எதுவும் ஆகிட போதா என்ன, இவளால் எந்த சென்டிமெண்ட்டையும் வச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பசுபதி. இதை கேட்ட வெண்ணிலா வந்து அப்படியே டென்ஷனாக காவேரி பார்த்துட்ருக்காங்க. அடுத்து தாத்தா, அதுக்கப்புறம் ராதா, வக்கீல் எல்லாருமே வராங்க. அவங்கள பார்த்து காவேரி தாத்தா வந்துட்டிங்களா, நீ கவலைப்படாதம்மா, நீ ஏம்மா இவ்வளோ நேரம் வரைக்கும் இங்கே இருக்க, விஜயை வெளியே எடுத்துகிட்டு வர்றது எனக்கு தெரியாதாம்மா, ஏன் காவேரி இப்படி பண்ணுற அப்படின்னு. பரவாயில்ல தாத்தா அப்படின்றாங்க. உள்ளே போகிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க மற்றவங்க எல்லாருமே. அடுத்து வந்து இங்கே இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம ராதா. இங்கே பாருங்கள் சார், இந்த கேஸுக்கும் வந்து என் பையன் விஜய்க்கும் எந்த சம்மந்தம், நீங்கள் யாருங்க அப்படின்னு. விஜயோட சித்தி நான் தான் சார், இப்போ கேஸ் உங்ககிட்ட வந்து கொடுத்துருக்காரு இல்லையா, விஜய் மேலே, அவரோட அன்பரசோட ஒய்ஃப் சார் அப்படின்னு. அதிர்ச்சி அடையாதுன்னேம்மா, புருஷனுக்கு எதிராகவே நீங்கள் கொடுக்குறீங்க சார், விஜயோட சித்தி தான் சார் நான், எனக்கு தெரியும் சார் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. இதுதான் சார் நடந்தது, விஜய் மேலே எந்த தப்புமே கிடையாது, இவர் தான் மிரட்டி அமைச்சிருக்காரு, மற்றபடி இதுக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லை, வேணுமே சம்மந்தம் ஏன் படுத்துறாருன்னு தெரியல, நான் பேசுகிறேன் சார் அவர்கிட்ட சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், கேஸை வாபஸ் வாங்கலைன்னா அதுக்கப்புறம் என்னை வந்து இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் நான், அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் வந்து அன்பரசு வந்து பொண்டாட்டிக்காக வாபஸ் வாங்கிடுறாரு. இங்கே வந்து எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க, இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அன்பரசை வான் பண்ணி போலீஸ் வந்து அனுப்புகிறாங்க. அன்பரசு செம்ம டென்ஷன் ஆகிறாதா, நீ இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல, உனக்கு என்னன்னாலும் அந்த விஜய் தான் முக்கியம் இல்லை அப்படி சொல்லி டென்ஷன் ஆகி போகிறாரு. அன்பரசை வந்து கேட்குறாரு பசுபதி, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என் பொண்டாட்டி முக்கியம், என் பிள்ளையோட அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. இங்கே வந்து வெண்ணிலாவை பார்த்து செமையாக திட்டுறாங்க. நீ எல்லாம் இப்படி இருப்பேன் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு விஜய் சொன்னான், இப்போ தான் இது உன் லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு. சரி நீ எல்லாம் ஒரு பொண்ணா, என் பிள்ளைய எடுத்து உள்ளே உட்கார வச்சுருக்க, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடி, நீ இதுக்கப்புறம் உனக்கு மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க ராதா. அதை கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா. அடுத்து வந்து இங்கே காவேரி பார்த்துட்டு விஜய் வந்து, ஏன் காவேரி இந்த நிலைமைக்கு மேலே நீ இருக்க, முதல்ல சாப்பிட்டியா, முதல்ல தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு. சார் தண்ணி இருக்கா சார், நான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. முதல்ல குடி காவேரி அப்படின்னு. நீ ரொம்ப நேரமாக தண்ணி குடிக்கலாம், நல்லா தெரியும், குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு பம்பு பண்ணி குடிக்க வைக்கிறாரு. அடுத்து வந்து சாப்பிட்டே இல்லை காவேரி, பசிக்குது ஏதாவது, சரி முதல்ல போய் ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு. இந்த நேரத்துக்கு மேலே கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து விஜய் இதெல்லாம் வந்து காவேரி பார்த்து வந்து விசாரிக்கிறதும் அனுசரியாக வந்து சாப்பிட்டியான்னு கேட்குறதையும் பார்த்துட்டு தாத்தா யோசிக்கிறாரு, என்ன இவன் சம்மந்தம் எல்லாமே பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து எல்லாருமே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. பார்த்தியா அந்த விஜயை எப்படி கவனிக்கிறான்னு சொல்லிட்டு, பொண்டாட்டியே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க எல்லாரும். இங்கே வந்து தாத்தா வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. ராதா வந்து பரவாயில்லப்பா, காவேரி மேலே இவ்வளோ அக்கறை அன்பு வச்சுருக்கான், காவேரி அவ்வளோ வந்து பாசமாக இருக்கா, இவங்க 2 பேரும் ஏன்ப்பா பிரிஞ்சு வாழணும்னு, எல்லாம் விதிமா அப்படின்றாங்க. அடுத்து வெண்ணிலா வந்து விஜய் வந்து வான் பண்ணுறாரு, மரியாதை போயிடு, மூஞ்சில் கூட முடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து காவேரி எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ ராதா வந்து, இல்லைப்பா அவர் ரொம்ப கோவமாக இருக்காரு, முதல்ல நான் போயிடுறேன்ப்பா, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து விஜய் தாத்தா எல்லாருமே இருக்காங்க. அப்போ தாத்தா வந்து விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தாத்தா, நம்ம காவேரி திரும்பி பத்திரமா வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி. சரிப்பா அப்படின்னு. இல்லைங்க, நான் ஆட்டோலேயே போயிடுறேன், எனக்கு ஆட்டோ மட்டும் வண்டி மட்டும் புக் பண்ணி கொடுங்க, நான் போயிடுறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உன்னை தனியெல்லாம் அனுப்ப முடியும், இந்த நிலமையில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல காவேரி, இந்த மாதிரி நிலமையில நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆட்டோக்காரர் எப்படி ஓட்டுவான்னு யாருக்கு தெரியும், அதெல்லாம் தெரியாது, நான் தான் எடுத்து விடுவேன் அப்படின்றாரு. அதை கேட்டு தாத்தாக்கு ஒன்றும் புரியல. தாத்தா பார்த்து 2 பேரும் முடிக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது, காவேரி விஜய் நீங்கள் 2 பேரும் ஏதோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, உண்மையை சொல்லுங்கள், 2 பேரும் ஏதோ மறைக்கிறீங்க, இப்போ தாத்தா கிட்ட சொல்ல போகிறீங்க இல்லையா அப்படின்னு. சாரி தாத்தா அப்படின்றாங்க. உண்மையை சொல்லுங்கன்னு. தாத்தா காவேரி கர்ப்பமாக இருக்கா தாத்தா, சந்தோஷம் தாங்க முடியும், நிஜமாவாடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு.